ஸ்ரீ விஷ்ணு புராணம் 77ஆம் பகுதி. பின்னிட்ட பாண்டவ வம்ச சரிதம். மைத்ரேய முனிவரே, இனிவரும் அரசர்களை கூறுகிறேன் கேட்பீராக. இப்போது அரசராக இருக்கும் பரீட்சித்து மன்னனுக்கு ஜனமேஜயன், ஸ்ருதசேனன், உக்ரசேனன், பீமசேனன் என்ற 4 பிள்ளைகள் பிறப்பார்கள். ஜனமேஜயனுக்கு சதாநீகன் என்பவன் பிறப்பான். அவன் யாக்ஞவல்கியரிடம் வேதத்தையும் கிருபாச்சாரியாரிடத்தில் வில்வித்தையும் கற்று கொடியவைகளான விஷயங்களில் வெறுப்புற்று சௌகை முனிவரின் உபதேசத்தால் ஆன்ம ஞானத்தில் தேர்ந்து உத்தமமான மோட்சத்தை அடைவான். சதாநீகனின் குமாரன் அஸ்வமேத தத்தன், அவன் மகன் அதிசீம கிருஷ்ணன், அவன் மகன் நிசகுனு. அவன் காலத்தில் ஹஸ்தினாபுரம் கங்கையால் அழிக்கப்படும். பிறகு அவன் கௌசாம்பி என்ற நகரத்தில் வாசம் செய்வான். அவஷக்கு உஷ்ணன் என்ற ஒரு மகன் பிறப்பான். அவன் மகன் விசித்திரராதனன், அவன் மகன் விருஷ்ணிமான், அவன் மகன் சுஷேனன், அவன் மகன் சுனீதன், அவன் பிள்ளை நிருபக்ஷப், இவன் மகன் சுகிபலன், அவன் மகன் பாரிபிலவன், அவன் மகன் சுனயனன், அவன் மகன் மேதாவி, அவன் பிள்ளை ரிவஞ்சயன், அவன் மகன் அருவன், அவன் குமாரன் திக்குமன், அவன் மகன் பிரகத்திரதன், அவன் மகன் வகதாசன். அவனுக்கு சதாநீகன் என்றொரு மகனும் உண்டு. அவனுக்கு உதயன் என்பவன் பிறப்பான். அவனுக்கு விஹீனரன் பிறப்பான். அவனுக்கு தண்டபாணி என்ற புதல்வன் ஒருவன் பிறப்பான். இதற்கு ஒரு ஸ்லோகம் உண்டு. பிராமண சத்திரியர்களுக்கு ஆதாரமாய் தேவ ரிஷிகளினாலும் பூஜிக்கப்பட்ட பாண்டவ வம்சமானது கலியுகத்தில் க்ஷேமங்களோடு முற்று பெறும் என்பதுதான் அந்த ஸ்லோகம். 77ஆம் பகுதி நிறைவடைந்தது.